வாயில் வைத்தால் கரையும் மென்மையான பேக்கரி ஸ்டைல் நெய் பிஸ்கட் ஓவன் இல்லாமலேயே கடாயில் எப்படிச் செய்வது என்று பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 கப் நெய் மற்றும் 1/2 கப் பொடித்த சர்க்கரையை சேர்க்கவும். ஒரு விஸ்க் அல்லது ஸ்பூன் கொண்டு இதை 5 நிமிடங்கள் நன்றாக அடிக்கவும். கலவை நல்ல வெண்மையாகவும் வெண்ணெய் போல சாஃப்டாகவும் மாறும் வரை கலக்குவது தான் இந்த பிஸ்கட்டின் ரகசியம். படி 2. மாவு பிசைதல். இப்போது இந்த கலவையுடன் மைதா மாவு, ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு மற்றும் பேக்கிங் பவுடர் சேர்க்கவும். கைகளால் சப்பாத்தி மாவு பதத்திற்கு மெதுவாக ஒன்று சேர்த்து பிசையவும். அதிகமாக அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, லேசாக ஒன்று சேர்த்தால் போதும். குறிப்பு: தண்ணீர் அல்லது பால் ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாது. மாவு உதிர்வது போல் இருந்தால் மேலும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து பிசையலாம். படி 3. வடிவம் செய்தல். மாவில் இருந்து சிறிய எலுமிச்சம்பழ அளவு எடுத்து விரிசல் இல்லாமல் மென்மையாக உருண்டை செய்து உள்ளங்கையில் வைத்து லேசாக தட்டையாக்கவும். ஒரு தட்டில் லேசாக நெய் தடவி செய்து வைத்துள்ள பிஸ்கட்டுகளை இடைவெளி விட்டு அடுக்கவும், ஏனெனில் பேக் ஆகும்போது பிஸ்கட் அளவில் பெரிதாகும். படி 4. பேக்கிங். அடுப்பில் ஒரு கனமான கடாயை வைத்து உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வைக்கவும். கடாயை மூடி மிதமான தீயில் 5 நிமிடங்கள் சூடாக்கவும். அதன் பின் பிஸ்கட் வைத்துள்ள தட்டை கவனமாக உள்ளே இருக்கும் ஸ்டாண்ட் மீது வைக்கவும். கடாயை மூடி முற்றிலும் குறைந்த தீயில் 12 முதல் 15 நிமிடங்கள் பேக் செய்யவும். முக்கியமான பக்குவம்: 12 முதல் 15 வரை நிமிடங்களுக்கு பிறகு பிஸ்கட்டின் அடிப்பகுதி லேசான பொன்னிறமாக மாறியிருக்கும். மேலே தொட்டு பார்த்தால் மிகவும் மென்மையாக இருக்கும். வெந்துவிடவில்லை என்று நினைத்து அதிக நேரம் வைக்கக்கூடாது. அடுப்பை அணைத்துவிட்டு தட்டை வெளியே எடுத்து 20 நிமிடங்கள் முற்றிலும் ஆறவிடுங்கள். சூடு ஆற ஆற பிஸ்கட் அருமையான முறுமுறுப்பு தன்மையை பெற்றுவிடும். இப்போது சுவையான ஹோம்மேட் நெய் பிஸ்கட் தயார்.